கார்த்திகை பெண்களுக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர மண்டலமே வந்து 6 நட்சத்திரங்களாக இருக்கும். பொதுவா 6 பெண்கள் சேர்ந்த வடிவம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த பெண்கள் உண்டு. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் இருக்கிற மாதிரி, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு 6 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 6 பெண்கள் கிட்ட உமாதேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரவண பொய்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 6 குழந்தைகளை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்து இந்த குழந்தைகளை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்த்தெடுக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்ததெல்லாம் யார் அப்படின்னா கார்த்திகை பெண்கள். அப்போ அந்த கார்த்திகை பெண்கள் கடைசியில் வந்து முருகப்பெருமானை ஒப்படைக்கணும் இல்லையா? எப்படி 6 உருவங்களாக ஒப்படைக்கிறாங்க. யார்கிட்ட? உமாதேவி கிட்ட. அப்படி உமாதேவி வந்து அந்த 6 பேரையும் சேர்த்து அணைத்ததுனால தான் முருகப்பெருமானுக்கு 6 கண்ணு பேர். நல்லா பார்த்தீங்கன்னா முருகனுக்கே கார்த்திகேயன்னு பெயர் இருக்கு இல்லையா? எங்கே பார்த்தாலும் முருகனுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்குமான தொடர்பை பிரிக்கவே முடியாது. அவங்க வரமாகவே பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், அதாவது தீபத் திருநாள் அன்று முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திர பெண்களுடைய அருளும் இருக்கும் அப்படிங்கிறது புராண செய்திகள் வாழையாக வரக்கூடிய நம்பிக்கையாக இருக்க. கார்த்திகை பெண்களை வணங்கி விட்டு முருகனை வணங்குதல் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்.